இசை அரசிங்கிறதுக்கு அவங்களுக்கு பொருந்தும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல எத்தனை பரிணாமங்களை காட்டுவாரோ அது மாதிரி தங்களுடைய குரலின் வழியாக எல்லா விதமான எமோஷனலையும் காட்டக்கூடிய ஒரு பாடகி. பிசிறு தட்டாத ஒரு குரல். அவருடைய மகன் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு தன்னுடைய 65வது வயதில் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அதனோட அவங்களுடைய பேத்திகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அடிப்படையில் ஆஸ்மாலாம் இங்கே இந்த குரலுக்கான பெரிய சோதனை என்னென்னா, அவங்களுக்கு ஆஸ்மா மாதிரி இருக்கும்போது பாடுவது ரொம்ப கஷ்டம். பிரீத் எடுத்து பாடுறது, மூச்சு வாங்குறதுக்கான அந்த சிக்கல் அது இருந்த போதும் அவங்களுடைய குரலில் அவ்வளவு சீக்கிரம் இருந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தொடங்கி நீங்கள் ஏஆர் ரஹ்மான் காலம் வரைக்கும் உள்ள அவங்களுடைய பெரிய ட்ராவல் இருக்குது. நீங்கள் இளையராஜாவுடைய பாடலை ஃபஸ்ட்டு அந்த அன்னைக்கிளி மாதிரியான அன்னைக்கிளியை ஒன்றை தேடுது, மச்சான பார்த்துக்கலாம் இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு இளையராஜாவை கொண்டு போய் சேர்த்ததே இந்த குரல் தான். மூடு சாங்கு, செக்ஸியான மூடு சாங் இருக்குல்ல, சில்க் சுனிதா, அனுராதான்னு அந்த காலகட்டங்களில் டிஸ்கோ சாங், ஐட்டம் சாங்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஜானகி தான் உயிர் கொடுத்துருக்காங்க. நேற்று ராத்திரி அம்மா மாதிரி பாட்டில் தொடங்கி அவங்க அம்மாவை பற்றி பாடுகிற பாடலில் தாய்மை உருவம் ஒரு சாங்கான விஷயங்களும் அவங்க குரலுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இவங்க பாடகியாக பிரபலமானதுக்கு பின்பு ஒரு காம்படிஷன் நடக்குது, பாட்டு போட்டி. அதில் ஒரு இளைஞரை தேர்வு செய்கிறாங்க, நல்லா பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்களை எஸ் ஜானகியினுடைய கண்டுபிடிப்பு தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். தேசிய விருது 4 முறை பெற்றிருக்கிறாங்க. பத்ம விபூஷன் விருது கொடுக்குற போது அதை நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். பிரபல பாடகர் மற்றும் ஒரு இசையமைப்பாளர் என்று இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகி ஜானகி அவர்கள் இன்றைக்கி மறைந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்த மண்ணான கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அவங்களுடைய பாடலுக்கு நிறைய அந்த குரலுக்கு ஒரு ரசிகர் பட்டாரம் ஏராளமாக உண்டு. யார் அவங்கள பற்றி உங்களுடைய நினைவுகள்? 1938 சுதந்திரத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் காலத்தில் பிறந்தவர். சென்னை மாகாணம் என்பது ஆந்திர பிரதேசம் இதெல்லாம் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் இவர் ஆந்திராவில் பிறக்கிறார், குண்டூரில் பிறக்கிறாங்க. 1938 பிறக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம் ஒரு தெலுங்கு பிராமின் பின்னணியிலேருந்து பிறக்கிறாங்க. அதனால் இசை சின்ன வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஒரு 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்குமே இசை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆழமாக கற்றுக்கொண்டார்கள்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு அபாரமான ஆற்றல்னா, ஒரு முறை ஒரு டியூனை பாடி காமிச்சிட்டாலோ, ஒரு தடவை சொல்லி காமிச்சிட்டாலோ, இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டக்குன்னு உள்வாங்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய பேராற்றல் அவங்ககிட்ட உண்டு. பின்னணி பாடகியாக இருக்கிறதுல ரொம்ப லாங் டைம் ட்ராவல் ஆன ஒரு பாடகி அப்படிங்கிற பெருமிதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பி சுசீலா அவர்களுக்கு அது ஒரு பொருந்தும். ஏன்னா பி சுசீலா எம்ஜிஆர் காலத்து பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். இந்த தலைமுறை வரைக்குமே ஏறத்தாழ அவர்களுடைய பாடல் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அவங்கள தாண்டி நீங்கள் பல பாடல்கள் இவங்க அவங்கள தாண்டி கூடுதலாக பாடியிருக்காங்க. இந்திய தலைமுறை நடிகர் தலைமுறை என்ன ஒரு மாபெரும் சிறப்புனா, சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல எத்தனை பரிணாமங்களை காட்டுவாரோ அது மாதிரி தங்களுடைய குரலின் வழியாக எல்லா விதமான எமோஷனலையும் காட்டக்கூடிய ஒரு பாடகி. நீங்க குழந்தை மாதிரி அவங்க பாடியிருக்காங்க. பேபி ஆர்டிஸ்டுக்கு நிறைய பேருக்கு குழந்தை குரல்லையே பாடியிருக்காங்க, ஆண் குரல்ல பாடியிருக்காங்க. ரொம்ப வயோதிகமான குரல்ல, அப்போ அவங்க இளம் வயதாக இருக்கும்போது வயோதிகமான குரல்ல பாடியிருக்காங்க. பிசிறு தட்டாத ஒரு குரல். இசை அரசிங்கிறதுக்கு அவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்ததற்கு பின்பு தான் நீங்கள் அவங்களுடைய தொடக்க பாடல் 1957 விதியின் விளையாட்டுன்னு ஒரு படத்தில் பாடுறாங்க. அது உண்மையிலேயே விதியின் விளையாட்டு தான், அது பாட்டு வெளியே வரல. ஆமாம். சூப்பர் ஹிட்டுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, சினிமாவை பொறுத்தவரையில் ஹிட்டானவனுக்கு பின்னாடி ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுற தொழிலுங்கிறதுனால கொஞ்சம் சலங்கைங்கிற படத்தில் சிங்கார வேலனே தேவாங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்துடைய
ஒரு பெரிய பீக் அதுக்குள்ளே இருக்கும். நாதஸ்வரத்தோட போட்டி போட்டால் ஒரு குரல் வந்து நாதஸ்வரம் தான் டாமினேட் பண்ணும். ஆமாம். குரல் டாமினேட் பண்ணாது. இது வந்து எப்படின்னா, நாதஸ்வரம் வந்து பாடுதா, அதுதான் அந்த வாத்தியம் தான் இசைக்குதா, இல்லை அதுவே குரல் எடுத்து பாடுதாங்கிற மாதிரி போட்டி போடக்கூடிய ஒரு பாடல். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தொடங்கி நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் காலம் வரைக்கும் உள்ள அவங்களுடைய பெரிய ட்ராவல் இருக்குது. நீங்கள் இளையராஜாவுடைய பாடலை ஃபஸ்ட்டு வந்து அந்த அன்னைக்கிளி மாதிரியான அன்னைக்கிளியை உன்னை தேடுது, மச்சானை பார்த்தீங்களா இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வந்து இளையராஜாவை கொண்டு போய் சேர்த்ததே இந்த குரல் தான். அந்த குரலுடைய அதாவது என்னென்னா, நாட்டுப்புற இசையினுடைய வந்து மக்கள் இசையினுடைய தன்மையை திரை இசைக்குள்ளே கொண்டு வந்தவர் இளையராஜா தான். இளையராஜாவை விட பெரிய இசை மேதைகள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு. ஜி ராமநாதனில் தொடங்கி கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், ஒரு பெரிய வரிசை உண்டு. வி குமார், எத்தனையோ வரிசை உண்டு. அவங்களையெல்லாம் எங்கே தட்டி சாய்க்கிற இடத்துக்கு இளையராஜா வர்றாருன்னா, அவர் மக்களின் இசையை, நாட்டார் வாழ்வியல அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் இசையை அவர் வந்து திரை இசையில் கலந்து கொடுத்தார் இல்லையா, அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என் பாடலை அவர் பாடுறாரு. அப்புறம் இளையராஜா டூயட் பாடினதெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா அந்த குரல் வந்து ஒரு சோகமயமான குரல். ஆமாம். கிட்டத்தட்ட எஸ் ஜானகியோட பாடும்போது அந்த சோகம் உங்களுக்கு மறந்துடும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 80களின் காலகட்டத்தில் மூடு சாங்கு, செக்ஸியான மூடு சாங் இருக்குல்ல, சில்க் சுமிதா, அனுராதான்னு அந்த காலகட்டங்களில் டிஸ்கோ சாந்தி, ஐட்டம் சாங்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஜானகி தான் உயிர் கொடுத்துருக்காங்க. நேத்து ராத்திரி அம்மா மாதிரி பாட்டில் தொடங்கி அவங்க அம்மாவை பற்றி பாடுகிற பாடலில் தாய்மை உருகும். அழகிய கண்ணை மாதிரி பாட்டில் பார்த்தீங்கன்னா உதிரிப்புக்களில் தாய்மையில் வந்து உருகக்கூடிய பாட்டும் அவங்க பாடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூட் சாங்கான விஷயங்களும் அவங்க குரலுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஒரு ஒற்றைத்தன்மைன்னு இந்த குரல் கிடையாது. இந்த குரலுக்கு வந்து ஒரு பன்முக தன்மை வந்து இந்த குரலுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் பாடாமல் இருந்து ஒரு இடைவெளி விட்டு, ஏன்னா அவங்களுடைய கணவர் இறந்ததற்கு பின்பு அவங்களுக்கு மன ரீதியாக பாட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கொஞ்ச நாள் இடைவெளி எடுத்து அப்புறம் திரும்ப பாட வேண்டிய சூழல் வந்தது அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இந்த நெஞ்சினிலேங்கிற சாங் வந்து பயங்கர சூப்பர் ஹிட்டு. ஆமாம். நீங்கள் ரொம்ப குறைவான பாடல்கள் தான் ரஹ்மான் இசையில் அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவங்க பாடகியாக பிரபலமானதுக்கு பின்பு ஒரு கல்லூரி விழாவுக்கு போய் ஒரு காம்படிஷன் நடக்குது, பாட்டு போட்டி மாதிரி. அதில் ஒரு இளைஞரை தேர்வு செய்கிறாங்க, நல்லா பாடுறாரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்களை எஸ் ஜானகியினுடைய கண்டுபிடிப்பு தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பிபி மாதிரி ஒரு பாடகரை பின்னாடி 2 பேரும் வந்து ஜோடி பாடல்கள் மாதிரி நிறைய பேர் எஸ்பிபி எஸ் ஜானகி அப்படிங்கிறதான் நீங்கள் எல்லா வந்து பண்பலை வானொலியிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜோடி குரலாக இருக்கும். ஆனால் அவரை விட அவங்க வயதில் மூத்தவங்க, அவரையே செலக்ட் பண்ணக்கூடிய இசை நடுவராக இருந்தவர். ஓகே. அது மாதிரி சக கலைஞர்கள் மேலே எந்த விதமான பொறாமையும் கிடையாது. பாடல்களை வந்து பின்னால் குறைத்து கொண்ட போது புதிய பாடகர்கள் நிறையா பேர் வரட்டும், நம்மளே பாடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் 60 வருஷமாக பாடுறேன், அரை நூற்றாண்டை கடந்துருச்சு எனக்கு, அதனால் மற்ற பாடகிகளும் பாடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மை வந்து அவங்ககிட்ட அந்த அந்த நான் வாழ்க்கையில் வந்து நிறைவு கண்டுட்டேன் எல்லாத்தையும். அது குறிப்பாக அவங்களுடைய ஜானகி அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் வந்து ஜானகி சொல்லும்போது அவங்க அறியாமல் அம்மாங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லிடுவாங்க. அது காரணம் அவங்களுடைய எளிமையான தோற்றம் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் என்னவாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பாடல்கள் பாடியிருப்பாங்க, அவங்க வாங்கின விருதுகள்லாம் பற்றி சொல்லுங்கள். தேசிய விருது 4 முறை பெற்றிருக்கிறாங்க. பத்ம விபூஷன் விருது கொடுக்குற போது அதை நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, என்னை விட வயதில் குறைந்தவர்கள், இளையவர்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வர்றீங்க கடைசியா, நான் தான் வந்து முதல்லையே எனக்கு நீங்கள் அதை கௌரவித்திருக்கணும், அந்த உங்களுடைய தேர்வு முறை வந்து எனக்கு தவறாக இருக்குது, குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த சிங்கர்ஸை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு அவார்டு கமிட்டி மீதான கோபம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் அரசு விருது கொடுக்கும்போது ஒரு முறை வேணாம் நிராகரிச்சுன்னு வச்சுங்க, அவங்க பிளாக் மார்க்கில் வச்சுருவாங்க, இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படலை. மக்கள் என்னையை கொண்டாடுறாங்க, அதுதான் எனக்கு விருது, நீ என்னடா விருது கொடுக்குறதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய விருதை மறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிற, அது ஒரு சுயமரியாதைக்கான ஒரு அறச்சீட்டுற மாதிரி தாங்க. நீ வந்து எந்த காலகட்டத்தில் கொடுக்குற, எனக்கு 2013 காலகட்டத்தில் பத்ம விபூஷன் வந்து அறிவிக்கிறாங்க, அதை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க, நான் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே மகன் முரளிகிருஷ்ணான்னு சொல்லி,
அவர் சில கன்னட படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மகனுக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞரோட காதலாகி திருமணம் முடிந்து அதுக்கு ஒரு கட்டத்தில் அது விவகாரத்தாயிடுச்சு. அவருடைய மகன் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தன்னுடைய 65வது வயதில் அவர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அதனோட அவங்களுடைய பேத்திகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு கடைசியில். இப்போ அவங்க பேத்தி வீட்டில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல், அவங்களுக்கு அடிப்படையில் ஆஸ்மாலாம் உண்டு. நீங்கள் இந்த குரலுக்கான பெரிய சோதனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஆஸ்மா மாதிரி இருக்கும்போது பாடுவது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ப்ரீத் எடுத்து பாடுறது, மூச்சு வாங்குறதுக்கான அந்த சிக்கல் அது இருந்த போதும் அவங்களுடைய குரல் அவ்வளவு சீக்கிரம் இருந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இல்லை, 88 வயதில் இறந்துருக்குறாங்க. ஆனால் அந்த இவ்வளோ முதுமையிலையும் அந்த குரல் நடுக்கமே இல்லாமல் இருந்திருக்கு. இல்லை, அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் வந்து ஒரு காலகட்டத்தில் கொண்டாடப்பட்டவர். ஏன்னா நம்ம எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னது பூராமே டிஎம்எஸ் பாட்டு. ஆமாம், அந்த விவரம் தெரிகிறதுக்குள்ளேயே எனக்கெல்லாம் பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேர் தெரியாது எம்ஜிஆர் பாட்டும்பா, சிவாஜி பாட்டும்பா. குரலை மாற்றி பாடுவது இருக்குல்ல, நடிகனுக்கு தக்க குரலை மாற்றி பாடுவதுங்கிறத அவர் தான் தொடங்குறாரு. நீங்கள் சில அபூர்வமான குரல்கள் உண்டு. இப்போ பிபி சீனிவாசோட குரல் இருக்குல்ல, நிலவே என்னை நெருங்காதேன்னு அவர் பாடுறது இருக்குல்ல, அந்த குரல் அபூர்வமான குரல். ஏஎம் ராஜாவுடைய குரல் ரொம்ப அபூர்வமான குரல். இந்த குரல்கள்லாம் சினிமாவுக்கு அன்ஃபிட்டாக இருந்திருக்கு. ஏன்னா நடிகனுக்கு பொருந்தலை. இங்கே ஜெமினி கணேசனுக்கு பாடும்போது கரெக்டாக இருக்கும். எம்ஜிஆருக்கு பிபி சீனிவாஸ் பாடியிருக்கிறாரா? ஒரு கேள்வி இருக்குது. வேற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவர் பாடியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாட முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் மிகுந்த தனித்துவமான ஒரு குரலை, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, இப்போ நாகூர் அனிபாவோட குரல் இருக்குது. அந்த குரலோட கம்பீரத்துக்கு யாராவது ஒரு நடிகர் இருக்கான போல? இல்லை, இல்லை, யாருமே இல்லை. சரி, பாலமுரளி கிருஷ்ணா ரொம்ப தனித்துவமான ஒரு குரல். ரொம்ப தனித்துவமாக ஒரு குரல் இருந்தால் அது சினிமாவுக்கு தான் அனுப்பிட்டு ஒரு பாப்புலர் வாய்ஸாக மாறுறதுல ஒரு சிக்கல். இளையராஜா மகளுக்கும் அந்த சிக்கல் தான். ஆமாம், ரொம்ப தனித்துவமாக இருந்துச்சுன்னா அவங்க பாடுறதாத்தான் கேட்குமே தவிர, சிம்ரன் பாடுறாங்க, சினேகா பாடுது, நயன்தாரா பாடுறாங்கங்கிற இடம் இருக்குல்ல, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து அந்த 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 ஆக்ட்ரஸோட மிக்ஸ் ஆகிற ஒரு இடம் இருக்குல்ல, அது நிகழாது. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் மலேசியா வாசியவனுக்கு உண்டு. அது ஒரு கனத்த குரல் அது. அப்போ நீங்கள் வந்து எஸ்பிபி பாடின பாடலின் எண்ணிக்கையை ஏன் ஜெயச்சந்திரன் தொட முடியலை, ஜேசாஸ் தொட முடியலை அப்படின்னாலும் இதே காரணம் தான். மிகுந்த தனித்துவமான ஒரு குரலை நடிகனுக்கான குரலாக மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ரஜினிகாந்துக்கு பாடுறது, நீங்கள் வந்து கமல்ஹாசனுக்கு பாடுறதுலாம் எஸ்பிபி ஒரு வித்தியாசம் காட்டுவார். ஆமாம், உண்மையிலேயே கமல் பாடுற மாதிரியே இருக்கும். இப்போ கமல்ஹாசனே வந்து பாடின முன்னாடி தான் இது எஸ்பிபி குரல் வேறு, கமல் குரல் வேறுன்னு ரசிகன் கண்டுபிடிக்கிறான். இந்த ஃபீமேல் வாய்ஸில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயம் என்னென்னா, இஜ்ஜானகியினுடைய குரலுக்கு வயதாகவே இல்லை. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். நீங்கள் மிக வந்து ஒரு இளம் வயதிலேயே வந்து இறந்து போன நடிகைகள் இருக்காங்கல்ல, தற்கொலையோ அல்லது இயற்கை மரணமோ அப்படி இறந்து போன நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இளமையின் சித்திரத்தோடு அப்படியே ரசிகனுடைய நினைவில் அப்படியே மறைஞ்சிருவாங்க. நீங்கள் இன்றைக்கி சில்க் ஸ்மிதா உயிரோடு இருந்தால் 60 வயசுக்கு மேலே, இன்றைக்கி சில்க் ஸ்மிதா வந்து 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்க, சையலா மாதிரி அது ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் என்ன யார் யார் கூப்பிட்டாங்கன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் நடக்காமல், அந்த விபத்துலாம் நடக்காமல் கனவு கண்ணியாகவே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, காலமாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. நீங்கள் எஸ்ஜானகி குரலில் சிங்கார வேலனைய தேவாவுடைய எனர்ஜி வந்து நெஞ்சி நிலையில் இருக்கும். இளையராஜாவுடைய அன்னக்கிளியை ஒன்றை தேடுதல் இருக்கும். எந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் அது வந்து அதோட எனர்ஜி லெவல் மாறவே மாறாது, அந்த இளமை மாறவே மாறாது. இந்த குரல் பிசுறுதற்ற இடம் வரக்கூடாது, வந்தால் பாட்டை நிப்பாட்டிடணும், ரசிகனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. நானே பாடுவேனே, நான் பாடி உன்னை கொல்லாமல் விடமாட்டேங்கிற இடம் இருக்குல்ல, அதை ஒருபோது நல்ல பாடகர்கள் செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஆட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆடுகாலத்தில் ஒரு ஸ்டாராக இருக்கும்போது, உச்சத்தில் இருக்கும்போதே ஆட்டத்தை நிறுத்துவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஜெயகாந்தன் வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது எழுதுவதை நிறுத்தி கொண்டார். ஆட்டை போய் கேட்குறாங்க ஜெயகாந்தன்ட்ட, ஏன் எழுதுறது நிறுத்திக்கிட்டேன்? சார், எழுதுவதால் புகழ் பெற்றேன், எழுத்தை நிறுத்தியதால் அந்த புகழை காப்பாற்றி கொண்டேன், மறுபடியும் எழுதியிருந்தால் நாரி இருக்குங்கிறதான். ஒரு ஃப்ளோ எனக்கு வரலை அப்படிங்கிறப்ப, என்னோட கிரியேட்டிவ் பிளாக் ஆயிடுச்சு ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப, அதை மறுபடியும் வந்து செஞ்சால் ரிப்பிட்டேஷன் ஆகிடும். ஒரு குரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை வந்து காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தை குரலில் பாடும்போது அப்படியே இருக்கும். அசலாக குழந்தை வந்து பாடினா மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜி லெவல் எங்கேயுமே போகாது. அதுதான் அவங்களுடைய இவ்வளவு நீண்ட பயணத்துக்கு பின்னாடி
ம். 60 வருஷம் இல்லை, 6 வருஷமே ஒரு ஆள் பாட்டை கேட்க முடியாது. இப்போ ம். நீங்கள் வந்து அதாவது ஏஆர் ரஹ்மான் வருகைக்கு பின்பு பின்னணி பாடகர்களுடைய எண்ணிக்கை, பின்னணி பாடகிகளினுடைய எண்ணிக்கை வந்து நிறைய நூற்றுக்கணக்காயிடுச்சு. ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இளையராஜா காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்குள்ளே தான் திருப்பி திருப்பி சுத்தம். ஆமா. பாட்டு வெளியே போயிடாது யார் குரலுக்கும். பெரும்பாலான படங்கள்ல ஜானகி, எஸ்பிபி. எஸ்பி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிமிட்டில் தான் இருக்கும், எல்லார்ட்டையும் போகாது. ம். நீங்கள் வந்து ஒரு சில பாடகிகள் மட்டும் தான் திருப்பி திருப்பி போடுவாங்க. சுசீலா, ஜானகி, சித்ரா, ம். வந்து அப்படி ஒரு வாணி ஜெயராமன், அந்த லிமிட்லேயே நிற்கும். அது வந்து கீழே இறங்காது. இப்போ யார் பாடுறான்னு நீங்கள் குரலை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் படித்து பார்க்கணும். ஏதோ வந்து ஆடியோவுக்கு கீழே போய் என்ன எழுதியிருக்காங்க கீழே போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபலா யார் வாசித்தாங்க, யார் பாடினாங்க, எல்லார் பேருமே கீழே போட்டிருப்பாங்க. ம். குரலை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு தலைமுறை இருந்ததுல, ம். அது வந்து ஜானகி ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அது ஏன்னா அந்த குரலை மட்டுமே மையமாக வைத்து 96ங்கிற படத்தை வந்து ஜானகினே கேரக்டருக்கு நேம் வச்சு படம் எடுத்தாங்க. ம். அந்த படத்தோட மாபெரும் ஹிட்டுக்கே அந்த வாய்ஸ் தான் காரணமாக இருந்துச்சு. ம். அதுதான் அவங்களுடைய மாபெரும் சிறப்பு. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போது ஜானகி அவர்களுக்கு யூனிக்கான வாய்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், தமிழ் சினிமாவிலையோ அல்லது இந்திய சினிமாவிலையோ அவங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நிச்சயமாக கிடச்சிருக்கு, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ம். ஏன்னா நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து கொண்டாடுகிற இடம் இருக்குல்ல, அது வந்து யாருக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கர்நாடக இசையில் பாடுறவங்களுக்கெல்லாம் ம். ஒரு குறிப்பிட்ட செக்டாரை தாண்டி நீங்கள் சபாவை தாண்டி அவங்க குரல் வெளியே வந்து கேட்காது. ம். அது அங்கேயே நின்றுடும். அது இது அப்படி இல்லையே. நீங்கள் வயக்காட்டுலேயும், நீங்கள் விவசாய வேலை பார்க்குற இடத்துலையும், பயணங்கள்லையும், எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து இசையால் நிறைந்திருக்கிற ஒரு குரல் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாருமே, நீங்கள் 88 வயசாகுது ஜானகி அம்மாவுக்கு, ஒரு நிறை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்களான்னு அதிர்ச்சியோடு கேட்குறான். 18 வயசில் இறந்து போனவங்களுக்கு என்ன அதிர்ச்சி காட்டுவானா அந்த அதிர்ச்சியோடு கேட்குறானே. ஆமாம். அது வந்து நீங்கள் கலைஞர்கள் வாழ்க்கையில் ஏன் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குது, சாவு நடக்குது வந்து அவன் சொந்த வாழ்க்கையை ஃபீல் பண்ணுறான்னா, அவன் நம்மளை மகிழ்வித்தவன். ம். நம்ம கிராமத்துலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வேளை சாப்பிட்டோம்னாலும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. ம். ஒரு வீட்டில் கை நினைச்சா அவங்கள நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம். ஒரு முறை வந்து ஒரு பாட்டால் நம்ம வந்து ஆறுதல் அடைகிறோம். ஒரு மன காயத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம். அப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு அதிசயம் இருக்குது. நீங்கள் எந்த வயதில் இந்த பாடலை கேட்டிங்கன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய 13 பருவம், உங்கள் டீனேஜில் இந்த பாட்டு, நீங்கள் லவ் பண்ணும்போது இந்த பாட்டு, கல்யாணம் ஆகும்போது இந்த பாட்டு, முண்டாட்டியோட சண்டை விடும்போது இந்த பாட்டு, டைவர்ஸ் ஆகும்போது இந்த பாட்டு, குழந்தை பிறந்தப்ப இந்த பாட்டு, ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு பருவம் இருக்குது. ம். நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும்போது ஏன் நீங்கள் வந்து ஃபீல் ஆகுறீங்கன்னா, ஏன் பழைய பாட்டை திரும்ப திரும்ப பல பேர் கேட்குறாங்கன்னு. இப்போ புதுசாக எவ்வளோ பாட்டு வருதுல்ல, சாய் அபயங்கரெல்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்சி நடுங்கி பாடுறாப்புல இல்லை. இப்போ இருக்க ஜென்சி தலைமுறை கேட்குறான், பழைய ஆள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடியாது செட்டம் இல்லை அப்படிங்கிறான்ல. அது என்ன காரணம்னா, அவனுடைய பால்யத்தை நினைவு கூறக்கூடிய இடம் இருக்குல்ல, அவனோட கடந்த கால வாழ்க்கையை, அவன் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது அவன் கேட்ட ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து அவன் இன்னைக்கு கேட்கும்போது, எந்த பூவிலும் வாசம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டு வரும்போது இவன் என்னவா இருந்தான், அந்த ஏஜ் அவனுக்கு நினைவு வரும். பழைய நண்பனை பார்க்கும்போது அவன் ஸ்டேட்டஸ்லாம் மறந்துடுவான். அவனோட பழகும்போது அவனுக்கு என்ன உணர்வு கிடைக்குமோ அது ஒரு பாட்டில் கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வயது வந்து திரும்பி வரவே வராது. இப்போ வந்து இந்த டைம் மிஷின் அது இதெல்லாம் சொல்லி நம்மகிட்ட ஒரு பூச்சுத்துற கதையெல்லாம் சொல்லுவாங்க. நிஜ வாழ்க்கையில் டைம் மிஷின்ங்கிறது இதுதான். உங்களுடைய கடந்த காலத்துக்கு யாராலையும் திரும்பி போக முடியாது. உங்களுடைய குழந்தை பருவத்துக்கு, உங்கள் இளமை பருவத்துக்கு, உங்கள் காதல் பருவத்திற்கு எதுக்குமே நீங்கள் திரும்பி போக முடியாது. வயசு ஏறத்தான் செய்யுமே தவிர இறங்காது. ஆனால் பாட்டு கேட்கும் போது மட்டும்தான் உங்களுடைய கடந்த காலத்துக்கு நீங்கள் திரும்பி போக முடியும். அந்த நினைவோட சுகம் இருக்குல்ல, அது ஒரு குரல் தருது. அது என் வாழ்க்கையோடையே பயணமாகிட்டே வருது. என் வாழ்க்கையில் என்னுடைய எல்லா காலத்துலேயும் எல்லாருமே நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இசை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வடிவத்தில் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து ஒரு 60 வருஷமாக ஒரு குரல் நம்ம வாழ்க்கையை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, அல்லது ஒரு குரலை வந்து ஒரு ரசிகன் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கான்னா அந்த குரல் வந்து ஜானகியின் குரல் தான். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. சரிங்க சார். இப்போ ஜானகி அவர்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த தனித்த குரல் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. நீங்கள் அவருடைய இறப்புக்கு கர்நாடகா அரசு மரியாதையெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. எல்லோருமே அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டுருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பார்வையில் அவங்களுடைய திரைப்பயணத்தை அவங்களுக்கான எப்படி இந்திய சமூகத்தில், குறிப்பாக தமிழ் சமூகத்தில் எந்த அளவுக்கு மக்களோட எடுத்திருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. எப்போ வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ்
அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.